எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா முள் சீத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. முள் சீத்தா பாத்தீங்கன்னா இதோ காய் இருக்கு. இதுவும் நிறைய வச்சிருக்காரு அண்ணன். தேங்காய் வந்து தேர்ந்தெடுக்கிற விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் ஊற வச்சு இந்த மேல மிதக்கிற காயை இவ்வளவு நாள் மிதக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி தான் வந்து அந்த தேங்காய் எடுப்பாங்க. அதுலயுமே ரொம்ப நல்ல தேங்காய் மட்டும்தான் முளைக்க போடுவாங்க. நல்ல உருண்டு அந்த கரெக்டான அந்த சைஸ்ல இருக்கிற தேங்காய் மட்டும்தான் முளைக்க போட்டிருப்பாங்க. இப்பதான் நடவு செஞ்சிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தாலே அதை வந்து மாற்றிடுவாங்க. நல்லதை மட்டும்தான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஃபார்ம்ல இருந்து நான் நிறைய நாட்டு தென்னம்பிள்ளை வாங்கியிருக்கேன், நானும் வச்சிருக்கேன். ஆனா எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்பதான் வச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கும், நல்லா வந்திருக்கு. அப்புறம் இங்க நாட்டு கோழி இருக்கு. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்து சேல் பண்றாங்க.